Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், ஒரு நார்மலான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ல வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரமா எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துற முடியும். எவ்வளவு அதுவும் வந்து அழகாவும் தைக்கணும், நல்லாவும் இருக்கணும், பட் ஃபினிஷிங்காவும் இருக்கணும். ஆனா சீக்கிரமாவும் முடியணும். சோ அது வந்து எந்த விதத்துல நம்ம தைச்சா நமக்கு சீக்கிரம் முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கிளாத்ல தான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்க வந்து அவங்களும் கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மெயினாக இன்னொரு விஷயம், நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டாது. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அதில் வராமலேயே கூட போகலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அடுத்தடுத்து வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்குடைய லைனிங் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நெக்குக்கு தனியாக பீஸ்லாம் வச்சு தைக்க போகிறது கிடையாது. இதில் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக தைச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரிஜினல் துணியை தைச்சி திருப்பிட போகிறோம். சரிங்களா? வாங்க அதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவோம். அந்த பீஸை வந்து ஆல்ரெடி நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி நம்ம தைக்கிறதுக்கு முந்தையே வந்து இப்படி வெட்டி வச்சுட்டு உக்காண்டோன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் எதுவுமே ஆகாது. இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது எங்கேயுமே இடுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இது தையல் கூட கொஞ்சம் பெரிய தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரம் போட்டோம், இப்போ இந்த ஓரத்துலையும் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ தைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரிஜினல் துணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த ஒரிஜினல் துணியில் இது மேல் பக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேல் பக்கம் வர இடத்துல இப்படி வச்சுட்டு லைனிங் வந்து இது உள் பக்கம், ஒரிஜினல் மேல் பக்கம், லைனிங் துணி உள் பக்கம் இப்படி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு பார்த்துக்குப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தையல் சின்னது பண்ணிட்டேன். இப்போ வந்து வெட்டிடலாம். இது இப்போ எங்கெங்கே இந்த ரவுண்ட் ஷேப்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாச்சு போட்டுக்கலாம். இது வந்து பேக் நெக். இது
இப்போ இப்படி திருப்பிட்டு இந்த லைனிங்கில் ஓர தையல் போட்டுடலாம். கரெக்டாக ஒரே லெவலாக போட்டுட்டு வரலாம். போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஓர தையல் வந்து போட்டு முடிச்ச உடனே இப்போ நம்ம ஓரமாக வந்து தையல் போட்டுடலாம் நெக்காண்ட. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு நம்ம லெவல் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து ஓரமாக தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இப்படி கரெக்டாக லெவல் பண்ணிடலாம். லெவல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திருப்பிட்டு இப்போ லைனிங்கில் சுற்றி இப்படி தையல் போட்டுக்கலாம். பெரிய தையல் போட்டு முடித்த பிறகு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம லெவலாக வெட்டிடலாம். ஏன்னா கரெக்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் தான். ஸோ இந்த ஒரிஜினல் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறது. ஓகேங்களா? அது ஏன் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறோன்னா கொஞ்சம் தைக்கும் போது மேலே கீழே முந்தி பிந்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறது. இப்போது நான் சுற்றி தையல் போட்டுறேன். இப்போ இது கீழே வந்து ஃபால்சன் வந்துட போகுது பேக்கில். இப்போ இது நேச்சுக்கெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லைனிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். அது ஒரிஜினலை வச்சு தைச்சதுக்கப்புறம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ மறுபடியும் ஒரு நேச் ஒன்று பண்ணுறேன். எங்கே லைனிங்கில் பண்ணியிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி.
இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாட் பேக் டாட் பிடிக்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு டாட்டுடைய ஹைட்டு, அதை வச்சு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து டாட் பிடிச்சிடலாம். இப்போது கீழே வந்து ஃபால்சன் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கும் துணி வந்து வெட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த துணி தான். இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வெட்டியிருக்கேன். பேக்கில் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட் ஆண்ட வரும்போது மட்டும் இந்த ஃபால்சன் பீஸில் சின்ன ஒரு ஃபிலிட் மாதிரி கொடுத்துக்கணும். ரொம்ப பெருசால மைல்டாக கொடுத்தா போதும். அதே மாதிரி இந்த டாட்டாண்டையும் சின்ன ஃபிலிட் ஒன்று கொடுத்துக்கிறேன். தைச்சிட்டோம். இப்போ இப்படி திருப்பிட்டு லைனிங்கில் ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இந்த ஃபால்சன் பீஸில் இப்போ இதை வந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.25 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக நம்ம 1 இன்ச்சில் வச்சு இப்படி லெவல் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். இப்போ இப்படியே திருப்பிட்டு இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒர்க்கும் சீக்கிரம் முடியும். நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன், ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் தனியாக தைக்கும்போது இன்னும் ஸ்பீடாக பண்ணுவேன் நான் ஃபாஸ்ட்டாக. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பட் ஸ்லோவாக தைக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் போட்டு எப்படி நம்ம தைக்கணுன்றது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் தைக்க தைக்க ஸ்பீடுன்றது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நம்ம பேக் வந்து ஃபால்சன் பண்ணிட்டோம். இருபத்தி 7 இன்ச்சு, நம்ம 27 இன்ச்சில் 4 ஒரு பங்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 6.25 மார்க் பண்ணிக்கலாம். ஆறே முக்கால் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இல்லையா? ஸோ இது வந்து கப் ஷேப் உடைய பீஸ். இது வந்து சென்டரில் வர பீஸு. ஸோ இதுக்கு வந்து நம்ம நெக்காண்டை எப்படி பேக்கு வச்சு தைச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம அந்த பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து
இந்த ஷேப்பில் வர போகிற நெக் ஃப்ரண்ட்டில், அதனால் அதே ஷேப்பில் வந்து வெட்டி வச்சுருக்கேன் துணி. நான் கட்டிங் பண்ணும்போதே இதை வெட்டிக்கிட்டேன் பீஸை. இப்போது தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இன்னொரு ஃப்ரண்ட்லேயும் வந்து தைச்சிடலாம். இப்போ இந்த ஓரத்தில் தைச்சிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தையல் போட்டுடலாம். தைச்சிட்டோம். இப்போது ஒரிஜினல் பீஸில் வச்சு தைச்சிடலாம். இதுதான் ஒரிஜினல் பீஸு. இப்போ இதில் வந்து நம்ம தைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு வச்சு தைப்போம். அதே மாதிரி இன்னொரு பீஸும் வச்சு இதுலேயும் தைச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்காண்ட எக்ஸ்ட்ரா உள்ள ஒரிஜினல் பீஸை வெட்டிடலாம். இப்போது இந்த கார்னர் எடுத்துன்னு வந்துருக்கோம் இல்லை, அந்த கார்னராண்ட ஒரு நேட்ச் ஒன்று போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டையும் வெட்டிடலாம். நெக்கு இப்போ இதுக்கும் வந்து கார்னர் நேட்ச் போட்டுடலாம். இப்போ எப்படி பேக்குக்கு நம்ம திருப்பிட்டு ஓரமாக தையல் போட்டோமோ லைனிங் பீஸில், அதே மாதிரி இதுலேயும் ஓரமாக தையல் போட்டுடலாம். கரெக்டாக இந்த கார்னர் ஆண்டை வந்து நிப்பாட்டிட்டு, அந்த இடத்துல கொஞ்சம் பெண்டாக வரும் இல்லையா, ஸோ அந்த பெண்டான கரெக்டாக பார்த்துட்டு லைனிங் மேலே மட்டும் தையல் வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஒரு நெக்குக்கு போட்டுட்டோம் ஃப்ரண்ட்டில்.
இப்படி லெவல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஓரமாக தையல் போட்டுடலாம் லைனிங்க்கு. இப்போ இதையும் லெவல் பண்ணிட்டோம். இப்போ ஓரமாக தையல் போட்டுடலாம். பேக்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி. இதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிடலாம். இதுக்கும் தையல் போட்டுட்டு துணி எக்ஸ்ட்ரா துணியை வெட்டிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சென்டர் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து
நம்ம இங்கே சைட்டில் வர கப் பீஸ் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வெட்டிடுவோம். இந்த லைனிங்கை விட அதிகமாக இருக்கிற பீஸு எது தேவையில்லையோ அதெல்லாம் வெட்டிடலாம். இப்போ தைச்சிட்டோம். இப்போ இந்த சென்டர் பீஸில் வச்சு இந்த கப் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இன்னொரு தையலும் போட்டுடலாம். அவ்வளோ தைச்சிட்டோம். அடுத்தது இந்த பீஸ்லையும் வச்சு இந்த பீஸ் அட்டாச் பண்ணிடலாம். இதுவும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இதுக்கு இப்படி சென்டர் பண்ணிக்கலாம். இது சென்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன நாட்ச் போட்டுட்டு இங்கே டாட் வந்து போகிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பூக்கைப்பட்டி ஆண்ட வர போகிற மார்க்கு. ஸோ கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சில் தள்ளி வந்து மார்க் போடுறேன். நீங்கள் பிரின்சஸ் கட்டுக்கு என்ன டாட் போடுறீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வந்துச்சுன்னா அது பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த டாட் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா வக்காரும். ஓகேங்களா? இப்போ நான் டாட் வந்து பிடிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டும் பிடிச்சிட்டோம், பிரின்சஸ் கட் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஹூக் பட்டி வந்து தைச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹூக் பட்டி, இது வந்து ஹை பட்டி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் பட்டி வச்சு தைப்போம். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி வச்சு தைக்கிறோம். எப்படி பேக்கில் வந்து கீழே ஃபால்ஸ் ஆன் பண்ணுமோ, அந்த ஃபால்ஸ் ஆன் பண்ணும்போது டாட் வந்த இடத்துல சின்ன ஃபிலிட் மாதிரி பிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டாட் ஆண்டை வந்து சின்ன ஒரு ஃபிலிட் மாதிரி பிடிக்கிறேன். ரொம்ப கிடையாது, அதில் பேக்கில் எவ்வளோ பிடிச்சோமோ அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டிடலாம். இப்போ லெவல் பண்ணிவிட்டு இந்த ஹூக் பட்டியில் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் வெட்டிடுறேன். இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு திருப்பிட்டு இது வந்து ஹூக் பட்டி வச்சு தைச்சிடலாம் நம்ம. இப்போ இங்கே மேலே உள்ள இடத்துல இந்த ஹூக் பட்டியை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிசுறு தெரியாத மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்படி திருப்பி இங்கே ஒரு டாகா மாதிரி அடித்து எடுத்துடுறேன். அவ்வளோதான், ஹூக் பட்டி வந்து தைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, ஹூக் பட்டி தைச்சாயிடுச்சு. அடுத்தது ஹை பட்டி. ஹை பட்டி இந்த ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்க போகிறோம். ஹூக் பட்டி தைக்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு மேலே வச்சோம், அப்போ ஹை பட்டி தைக்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு கீழே வச்சு தைக்கிறோம். ஹை பட்டிக்கெல்லாம் இந்த டாட் ஆண்டை வந்து சின்ன ஃபிலிட் மாதிரிலாம் கொடுக்க வேணாம், ஹூக் பட்டிக்கு மட்டும்தான். இங்கே கீழே மடிக்கிறது போக எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சம் வெட்டிக்கிறேன். இப்போ இப்படி லெவல் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு நான் தைக்கிறேன். இப்படி ஓரமாக தையல் போட்டுக்கிறேன். இங்கே மேலே எவ்வளோ மடிக்க தேவையோ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வெட்டிடுறேன். இதை வந்து இப்போ உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ இன்னொரு தையல் எடை தையல் போட்டுடலாம்.
இப்போது ஹூக் பட்டி ஹை பட்டி ரெண்டுமே தைச்சிட்டோம். தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கீழே ஃபால்ஸ் அண்ட் பீஸ் வச்சு தைச்சிடலாம். நான் ஃபால்ஸ் அண்ட் பீஸ் மட்டும் வெட்டலை. ஸோ ஃபால்ஸ் அண்ட் பீஸ் வந்து இப்போ வெட்டிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹூக் பட்டியில் ஃபால்ஸ் அண்ட் பீஸ் வச்சு தைக்கிறேன். இங்கே மடிக்கிறது போக எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். இப்போது இந்த கரெக்டாக இந்த பிரின்சஸ் கட் வருது இல்லையா, அந்த பிரின்சஸ் கட்டாண்ட ஒரு சின்ன ஃபிலிட் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இப்போ அடுத்து இந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸ் வச்சு தைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டுக்கு சின்ன ஒரு ஃபிலிட் மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கேயும் ஓரமாக லைனிங்கில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்படி மடிச்சிட்டு இந்த ஃபால்ஸில் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஹூக் கைப்பட்டி ஃபால்சன் எல்லாமே தைச்சிட்டோம். ஃப்ரண்ட் இது முடிஞ்சது. இப்போ இதுக்கும் இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிடலாம். ஆறே முக்கால் இன்ச் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுறேன். பண்ணிட்டோம். பேக் வச்சா ஒரு அடி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெண்டு ஷோல்டர் வித்தியும் வச்சு பார்த்துக்கலாம் லெவல் கரெக்டாக இருக்குதான்ட்டு. இல்லைனா முந்தி பிந்தி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மைனஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வந்து ரெடி பண்ணி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதுதான் கை. இப்போ வந்து கை தைக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அடுத்த இந்த கையும் தைச்சிடலாம். லைனிங்கை லேபிள் பண்ணிவிட்டு ஓரமாக தையல் போட்டுடலாம். இப்போ இந்த லைனிங்கும் இதே மாதிரி தையல் போட்டுடலாம். ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இப்போ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பேக்குக்கெல்லாம் எப்படி சுற்றி லைனிங்கை தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டிட்டோமோ ஒரிஜினலில், அதே மாதிரி இப்போ இந்த கைக்கும் பண்ண போகிறோம். இந்த நேட்ச் போட்டுடுறேன். லைனிங்கில் எங்கே இருக்கோ அதே மாதிரி ஒரிஜினல் இல்லையா. அதே மாதிரி இந்த கையிலையும் போட்டுடலாம்.
ரெண்டு கையுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கையை வந்து அட்டாச் பண்ண வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிலாம் வெட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து சென்டர் நாச் பண்ணியிருக்கேன். அந்த சென்ட்ரல் நாச் வந்து ஷோல்டர் எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங் ஆனது வச்சுட்டு இப்படி லெவல் பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குங்க, நாச்சுக்கு நாச் உக்காருது. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி பேக் நாச்சும் வந்து கரெக்டாக உட்காந்துடுச்சு. திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட தையல் வந்து நம்ம இப்படி இழுத்து பார்த்துக்கணும், ஏதோ தையல்கள் ஒடிடுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தையலும் போட்டுடலாம். கை ஏற்றிட்டோம். கை ஏற்றி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கையும் ஏற்றிடலாம். இது வந்து இப்போ நம்ம பேக் சைட்லேருந்து ஏற்ற போகிறோம். அதை எப்படி வந்து சென்டர் நாச் வந்து ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் வச்சு இப்போ பார்த்துருவோம். இப்போ இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அதுக்கு எப்படி அந்த கைக்கு 2 தையல் போட்டோமோ அதே மாதிரி இழுத்து பார்த்துட்டு போட்டோம். ஏன்னா இப்படி இழுத்தாதான் தையல் வந்து ஒடிதா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா அவங்க ப்ளவுஸ் வந்து போடும்போது தையல் ஒடிஞ்சதுன்னா கையாண்டை வந்து தையல் விட்டு போயிடும். ஸோ அதுக்காக நம்ம தைக்கும் போதே வந்து இப்படி இழுத்து பார்த்துக்கணும். இந்த கையும் தைச்சாயிடுச்சு. இப்போ நம்ம சைடில் வந்து தையல் போட்டுடலாம். உங்களுக்கு கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. கரெக்டாக 12 இன்ச்லாம் மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு 12ல் பாதி. ஸோ அந்த 6ல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து தையல் போடுறேன். கரெக்டாக இந்த பேக் நேச்சுக்கும் இந்த ஃப்ரண்ட் நேச்சும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. அந்த நேச்சுக்கு மேலேயே நான் தையல் போடுறேன். இப்போ இந்த மார்க் பண்ணல எடிட் பண்ண அதை கரெக்டாக வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டோம். இப்போ இந்த சைடுமே ஸ்டிச் போட்டுடலாம்.
அது 6 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, கைக்கு 12ல் பாதி 6. ஸோ அதே வச்சு இதுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். ஸோ இதுக்கும் இந்த ஃப்ரண்ட் நேச்சோ பேக் நேச் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, போட்டுட்டோம். இப்போது இந்த இடுப்பு வண்டியும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் போட்டுடலாம். இதை வந்து நான் இங்கே இடுப்பு சைட்லேருந்து வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துணி வந்து ரொம்ப வடவடன்னு இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, துணி தைக்க தைக்க மேலே தள்ளிகிட்டே வருது. இந்த பக்கமும் அதே மாதிரி தள்ளிட்டு வந்துச்சு. அதனால் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கீழ் சைட்லேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டேன். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங்லாம். இன்னும் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அயன் பண்ணவே தேவையில்லை, அப்படியே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ ஹூக் பட்டி, ஹை பட்டி. எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.